அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய குழந்தைகள் சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம குர்ஆன்ல சிறந்த வசனங்களை நம்ம கத்து கொடுத்துடுறோம். அது நம்மளுக்கே புரியாதுங்க. ஆமாங்க, அதுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியோட நன்மைகளை பற்றி ரசூல்லா நிறைய சொல்லிருக்காங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க படுக்கை போறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் உங்களுக்காக இறக்கப்படுவாங்க. அந்த இரவு ஃபுல்லா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு அப்புறமா ஆயத்துல் குர்சி ஓதணும்னு சொன்னா நம்மளுக்கும் சொர்க்கத்துக்கும் மரணம் மட்டும்தாங்க தடையா இருக்கும். இதே போல நிறைய நன்மைகள் ஆயத்துல் குர்சியை பத்தி இருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், சொர்க்கத்துல ஒரு வீடு கொடுக்கறான், நன்மைகளை அதிகமா கொடுக்கறான், உயர் பதவியை சொர்க்கத்துல கொடுக்க. ஷைத்தான் ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அழுது கொண்டே, என்னோட கேடே, இந்த வீட்டுக்குள்ள நான் போறது தடை செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதானா. அது எந்த வீடுன்னா ஆயத்துல் குர்சி ஓதப்பட்ட வீடு.